இந்த செருப்பு எத்தனை வெயில் எத்தனை மழையை பார்த்துருக்கும். செருப்புக்கெல்லாம் அவ்வளோ சென்டிமீட்டர் தேவையில்லைங்க. சீக்கிரமாக தச்சு கொடுங்க. இன்னும் 10 வருஷம் தாங்குற மாதிரி தச்சு தரேன் சார். இது வேணா லூஸாக இருப்பானோ, 10 வருஷத்துக்கு 2 ஆச்சே மாறிடுமேடா. இன்னைக்கு யாருக்கும் எது மேலே அக்கறை இல்லை சார். ஒரு பொருள்னா அதை மதித்து பத்திரமா பார்த்துக்கணும். அருந்து போச்சுன்னா தூக்கி போட்டு புதுசு வாங்கக்கூடாது. புதுசு புதுசாக ஃபோன் மாறுற மாதிரி மனுஷங்களும் மாறிக்கிட்டே இருக்காங்க. 50 ரூபா 100 ரூபாய்க்கு அங்கே செப்பல் வித்துட்டு இப்போ தத்துவம்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. தத்துவம் பேசலை சார். இந்த பழைய ஜோடிக்கு உசுறு இருக்குது. காலையில் அதை போட்டுக்கிட்டு தான் போகிறோம், வெளியில் சுற்றுறோம். இன்னைக்கு பல பேர் வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வேற. நான் இருக்க அர்ஜென்ட்டில் ஏதாவது பேசணும்னு பேசாதீங்க. சீக்கிரம் வேலையை முடிச்சு கொடுங்க. 2 நிமிஷம் சார். சார், இதே செருப்பை புதுசாக வாங்கினப்ப கோயிலுக்கு வெளியே கட்டி விட்டு போனோம்னா கோயிலுக்கு உள்ளார நாம இருப்போம், ஆனால் மனசு பூரா செருப்பு மேலே தானே இருக்கும். ஆனால் அதே செருப்பு 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் பழசாயிடுச்சு, பிஞ்சு அடிச்சுன்னு தூக்கி போட்டு புதுசு வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளோதான் சார் மனச வாழ்க்கை. ஏன் நீ வேற என் வயிற்றுச்ச கிளப்புற? அது இல்லை சார். புது செருப்பு காலை கடிக்குதுன்னா என்ன தடவைனா சரியாயிடும், பழக பழக சரியாயிடும், நம்மளும் போட்டு போட்டு பார்ப்போம். ஆனால் சில உறவுகளை நம்ம அந்த மாதிரி பாதுகாக்க மறந்துடுறோம். பழசாயிடுச்சுன்னு இப்படி தான் தூக்கி போட்டுடுறோம். ஆமாடி, நீ பழசாதான் ஆயிட்ட. அதே செருப்பு புதுசாக இருக்கிறப்ப காலை கடிக்குதுன்னு அப்பவே தூக்கி போடுறது இல்லைல்ல. செருப்பு ரெடி சார். சார், நீங்கள் பாட்டுக்கு பழசுன்னு மூலையில் தூக்கி எரிஞ்சிடாதீங்க. அப்பப்போ தச்சு போடுங்க, நல்லா உழைக்கும். தண்ணியில் போட்டு பதப்படுத்துங்க. அப்பப்போ செருப்பில் எண்ணெயை தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும், இந்த உடம்பும் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். யூ ஆர் யூர் குட் நேம் சார்? ஆப்ரஹாம் லிங்கன். ஓ, அப்புறம் லிங்கம். பிஞ்ச செருப்புக்கெல்லாம் இவ்வளோ போய் பில்டப் தேவையா நமக்கு? செருப்பு தெரிஞ்சாலும் நடக்கிறது என்னமோ நம்ம காலை தானே சார். ஆமாடி, நீ பழசாதான் ஆயிட்ட. வேடி போன. இந்த பழைய ஜோடிக்கு உசுறு இருக்குது. ஆனால் சில உறவுகளை நம்ம அந்த மாதிரி பாதுகாக்க மறந்துடுறோம். பட்டுக்குட்டி, என்னை மன்னிச்சிருமா. இனிமேக்கு நான் உங்களோட சண்டை போட மாட்டேனா? ஈவினிங் வரேன், வெளில போகலாம், சரியா? நீ தாண்டி என் ஜோடி. இந்த உலகத்தையே நாம தான் பெஸ்ட் ஜோடி.